நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது மதிப்பும் மரியாதையும் என்ற தமிழ் சிறுகதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதியோர் இல்லத்தின் வராண்டாவில் அமர்ந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தார் சிவராமன். அவர் கையில் ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் அவர் தோள் மீது அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தான் அவர் மகன் கார்த்திக். அன்று தீபாவளி திருநாள். இல்லத்தில் உள்ள மற்றவர்கள் புத்தாடை உடுத்தி பலகாரங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தனர். சிவராமன் மட்டும் அமைதியாக இருந்தார். சிவராமன் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற தலைமை ஆசிரியர். தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மகனை ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலையில் அமர்த்தினார். ஆனால் கார்த்திக்கின் திருமணத்திற்கு பிறகு வீட்டின் சூழல் மாறியது. இடப்பற்றாக்குறை, மருமகளின் வேலை பளு என சொல்லி சிவராமனை இந்த இல்லத்தில் சேர்த்தான் கார்த்திக். அப்பா, அங்க உங்களுக்கு துணையாக நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நான் வாரம் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி சென்ற கார்த்திக் கடைசியாக வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. மதியம் 3 மணி இருக்கும். இல்லத்தின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. சிவராமனின் இதயம் வேகமாக துடித்தது. காரில் இருந்து கார்த்திக்கும் அவன் மனைவி அஞ்சலியும் இறங்கினார்கள். அவர்கள் முகம் வாடி போயிருந்தது. கார்த்திக் நேராக வந்து சிவராமனின் கால்களில் விழுந்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று தேம்பி அழுதான். அன்று காலையில் கார்த்திக்கின் 10 வயது மகன் வருண் கேட்ட ஒரு கேள்விதான் அவர்களை இங்கு இழுத்து வந்திருக்கிறது. வருண் கேட்டிருக்கிறான், அப்பா, நான் வளர்ந்து பெரியவனானதும் நீங்களும் அம்மாவும் வயசான பிறகு உங்களை நான் எந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடணும்? இப்பவே பார்த்து வச்சிட்டிங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும்ல. அந்த கேள்வி கார்த்திக்கின் தலையில் இடி போல இறங்கியது. தான் செய்யும் தவறு அப்படியே தன் மகனால் தனக்கு திரும்ப செய்யப்படும் என்பதை அவன் உணர ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை. சிவராமன் சிரித்துக்கொண்டே கார்த்திக்கின் தோளை தொட்டார். பரவாயில்லப்பா, பெத்தவங்களுக்கு தப்பு செஞ்ச பிள்ளைய மன்னிக்க தெரியாதா என்ன என்றார். முதியோர் இல்லங்கள் புகலிடமாக இருக்கலாம், ஆனால் அவை ஒருபோதும் வீடாக முடியாது. நாம் நம் பெற்றோரை எப்படி நடத்துகிறோமோ அதைத்தான் நம் பிள்ளைகளும் நமக்கு செய்வார்கள். அன்று மாலை சிவராமன் தனது பெட்டியை தூக்கி கொண்டு இல்லத்திலிருந்து வெளியேறினார். ஆனால் இந்த முறை தனிமையாக அல்ல, தன் குடும்பத்தோடு.